சிம்ம ராசி நபர்களுக்கு 2024 ஜூன் மாதத்திற்கு உண்டான ராசி பலன். சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஜூன் மாசத்துல ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுப அமைப்புகளில் சுக்கிரனை அஸ்தமனம் பண்ணி நல்ல அமைப்பில் இருக்குது. அது இல்லாம புதன் மற்றும் குருவோட தொடர்பு 10ல் கிடைக்க வருது. எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தில், பாக்கியாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலைமை. இப்போ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சில மன வருத்தங்கள், புரியுதுங்களா, சில மன வருத்தங்களை நிறைய சந்தித்த நபர்களில் சிம்மராசி நபர்களும் ஒன்று தான். காரணம் என்னவென்றால், எதையுமே நீங்கள் கொஞ்சம் வேகம் எடுத்து கொஞ்சம் யோசிப்பீங்க. யோசித்த விஷயத்த உடனே வேகம் எடுத்து செய்யக்கூடிய நபர்கள், யோசனையோடு போயிடாது, செயல்பாட்டால் ஜெயிக்கக்கூடிய நபர்கள். மற்றவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, செயல்பாடு, நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய அந்த செயல்பாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செயல்பாட்டு வகையில் தோல்வி அடையாமல் ஜெயிக்கக்கூடிய நபர்கள்லாம் முதன்மையானவர்கள் சிம்மராசி நபர்கள். அந்த மாதிரி ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு இடைப்பட்ட காலகட்டத்தில். எதுலேயுமே ஒரு 100% மன வருத்தம் அப்படிங்கிறது ஆகி போயிடுச்சு. 100% மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கீழ்நிலையில் மன வருத்தமாக மாறி போயிடுச்சு. ஸோ அந்த நிலைமையிலேருந்து வெளியே வருவீர்கள். காரணம், செவ்வாய் 9ஆம் இடத்தில் வரப்போகுது. இன்னும் சொல்லப்போனால், உங்களை விட தகுதி குறைவானவங்களாம் உங்களை ஏதாவது பேசிட்டு போனாங்க. தகுதி இல்லாத நபர்கள் கூட உங்களை டீஸ் பண்ணி பார்த்தாங்க, எதிர்த்து பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, முன்னாடி பேசி பார்த்தாங்க, முன்னாடி பேசி பார்த்தாங்க, வழியை போட்டாங்க. அதையெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கு நீங்கள் சில பேரை நம்பியிருப்பீங்க இல்லைங்களா, இவங்களோட சப்போர்ட்லாம் நமக்கு இருக்குது, அதனால நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த சப்போர்ட்டான விஷயங்கள், நம்பிக்கிட்டு இருந்த சப்போர்ட்டான நபர்கள் எல்லாருமே இடைப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றமாக நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலை. சொன்னாங்க ஆனால் செய்யலை, செஞ்சாங்க ஆனால் சொன்ன மாதிரி செய்யலை, அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக உறவு சிக்கல்கள், உறவுகள் விஷயத்தில் நிறைய பின்னடைவுகள், இப்படிங்கிற மாதிரி ஏமாற்றங்கள், இல்லைன்னா நம்பிக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு காரியம் கழுத்தறக்கப்பட்ட நிலைமை. உங்கள் கழுத்தை நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த விஷயமே கழுத்தறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சந்தித்த நபர்களில் சிம்மராசி ஆளுங்க இருந்தீங்க. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் மாற்றமாக நடக்க போகிறது. இதுக்கு மேற்பட்டு நீங்கள் தனியாகவே பார்த்துக்கலாம். வந்தாவா வராட்டிப்போ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க நேரம். ஸோ சில விஷயங்கள் சிம்மராசி நபர்களுக்கு மாற்றி யோசி, இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு நகர்ந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் உருவாகும். ஸோ உங்களோட பின்னடைவுகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த ஜூன் மாதம் சில மாற்றங்களை சந்தித்து, அந்த மாற்றங்கள் மன திருப்தியை கொடுத்து சில பின்னடைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அடுத்ததாக 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க நிலைமையில இந்த நல்ல பேர் வாங்கணும், பேர் கெட்டு போயிடும், பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது, அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க, திறமையை காட்டணும், நம்மகிட்ட கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக முடிக்கணும், இந்த மாதிரி இந்த பேர் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசி நபர்கள். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 9ல் இருக்கனால பேரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அவங்கவுங்கள்ட்ட அவ்வளோ குறை இருக்கு இல்லைங்களா, உங்கள் மேலேயும் ஒரு குறைய சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் 9ல் செவ்வாய் இருக்கிறதுனால குறை சொன்னால் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குறையை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ என் மேலே குறை சொல்லிட்டேன், நான் உன் மேலே குறை சொல்கிறேன். ஸோ இந்த பேர் எடுக்கிறதுலாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஷார்ட் டெம்பராக மாறுவீங்க. பாக்கியாதிபதி 9ல் இருக்கிறதுனால ஷார்ட் டெம்பராக மாறி ஆனதாகட்டும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பெருசாகிடுமோ, பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு சில ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உங்கள் மனசை நீங்களே ஒரு அமைதிப்படுத்திக்கிட்டு சில தயக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் தயக்கம்லாம் இருக்காது. துணிச்சல் அதிகமாக பிறந்து ஆனதாகட்டும் போ, இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம், இது வரைக்கும் குட்டை குனிஞ்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற தன்மைக்கு சிம்மராசி நபர்கள் வந்துடுவீங்க. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை கண்டு ஒதுங்கி போயோ, இல்லை பயந்து போயோ, இல்லை பிரச்சனை வேண்டான்னு போயோ, இல்லை நேரம் சரியில்லை ஒதுங்கி போயிட்டு இருந்த சிம்மராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை என்னதான் ஆகுது பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சில முக்கியமான விபரீத முடிவுகளை கூட நீங்கள் எடுப்பதற்கு தயக்கம் காட்ட மாட்டீர்கள் அப்படிங்கிறத வச்சிடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது குடும்பமோ, இல்லை வேலை செய்கிற இடமோ, தொழில் பண்ணுற இடமோ, வெளியில் பழக்க வழக்கமோ, இல்லை எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் அப்படிதான். அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நயவஞ்சகமாக ஏதாச்சும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க,
உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. உங்கள வந்து சரியா கவனிக்கப்படல. உழைப்பு மட்டும் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கறத செஞ்சு தர மாட்றாங்க. அப்ப பண்றேன், இப்ப பண்றேன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு, இந்த மாசத்த பொறுத்தவரை நீங்க எந்த கேட்டகரி வேணாலும் இருக்கலாம். குடும்பத்திலயோ, வெளியிலயோ, வேலையிலயோ, இல்ல ப்ரமோஷனோ, வெளிநாடோ இந்த மாதிரியான விஷயம் வேணா இருக்கலாம். ஸோ எங்க வேணாலும் நீங்க இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஏதாச்சும் ஒண்ணு நயவஞ்சகமாக இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கழுத்த அறுத்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லி சொல்லி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல, இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் ஆகுமா? ஆகாதா? ஏன் காலம் தாழ்த்துற? கிடைக்குமா? கிடைக்காதா? வருமா? வராதா? வரும்னா எப்போ வரும்? வரலன்னா ஏன் வரல? நான் வேற வேலைய பார்ப்பேன். அப்படிங்கிற மாரி, அந்த காலம் தாழ்த்தி வந்துகிட்டு இருந்த விஷயத்துல, ஒரு ஃபுல் ஸ்டாப்பை நீங்களே வைப்பதற்கு தயாராயிடுவீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தயக்கம் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, அந்த தயக்கம்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தயாராயிடுவீங்க. அது வந்து நெருக்கி புடிச்சிருவீங்க. உங்க மேல எவ்வளோ பெரிய பவரான ஆளு இருந்தாலும் சரிதான். இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் சட்டைய புடிச்சிருவீங்க. அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ அப்ப வந்து அடி உதவுற மாரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிற பழமொழிய கையில எடுத்துட்டு, உங்களுக்கான நல்லது கிடைக்குமா? கெட்டது கிடைக்குமா? ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு தெரிய வந்துரும். அந்த நிலைமைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரைட் ஓகே. இத முன்னாடியே கேட்டுருக்கணும். லேட்டா கேட்டேன். அப்படிங்கிற மாரி உங்களுக்கே ஒரு கேள்வி தோன்றும். அந்த மாதிரியான நிலைமைக்கு இந்த மாதம் உங்கள தயார்படுத்தும். அடுத்து ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 10ஆம் இடம். ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், குரு, சுக்கிரன், சூரியன். இந்த மாரி 4 கிரக காம்பினேஷன் 10ஆம் இடத்துல இருக்கு. இப்ப 10ஆம் இடங்கிறது ரிஷப வீடு. இந்த ரிஷப வீட்டு அமைப்புகள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சியாக அமையப் போகிறது. ஸோ சூரியன் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் அஸ்தமனம் பண்ணி இருக்கிறதுனால, நிச்சயமாக ஒரு சுப அமைப்புல இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான வரவுகள், நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்கள், உங்களுக்கான மெஜாரிட்டி, உங்களுக்கான அந்த புரமோஷன், உங்களுக்கான உயர்வு நிலை, இப்படிங்கிற மாரி அவரவர் லெவலுக்கு ஏற்ப. ஸோ அந்த உயர்வு நிலைங்கிறது இந்த ஜூன் மாதத்துல நிச்சயமாக கிடைக்கப்பெறும் என்பது அர்த்தம். இல்ல இருக்கிறத தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற மாரி. ஸோ பயப்படாம ஒரு சூழ்நிலைக்கு 10ஆம் இடங்கிறது ஓரளவுக்கு எல்லா விஷயத்தையும் சாதகத்த பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இன்னும் சொல்லப்போனா கெத்த காட்டக்கூடிய இடம். ஸோ உங்களுக்கான கெத்து அப்படி என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய வகையில இந்த ஜூன் மாதம் இருக்குது. தனாதிபதியான புதன் 10ல இருக்கிறதுனால, தொழில் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய, தொழில் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய, தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே தொழில் ரீதியான ஒரு பண வருவாய். புரியுதுங்களா? உங்களோட வாழ்வாதார அமைப்புகள்ல தொழில் ரீதியான ஒரு பண வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சமயம் லாபாதிபதி இருக்கனால, அந்த லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு சில வழிமுறைகள் கிடைக்கும். பணத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த லாபத்தையும் கிடைச்சதே லாபமாக மாற்றுவது. பணம் மட்டும் இல்லாமல் வேற எது கிடைச்சாலும் அதை லாபமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கப்பெறுது. குறிப்பாக மாதத்தின் இறுதி நாட்கள் ஒரு 15 தேதி கழிச்சு அந்த விஷயங்கள் உங்களுக்கு கணக்குல வந்துரும். அப்படிங்கிறது நீங்க மைனூட்டா வச்சுக்கலாம். அடுத்ததாக சுக்கிரனும் 10ல இருக்கு அப்படிங்கிறதுனால, இதுவரைக்கும் உங்கள யாராச்சும் பின்னாடி புறமுதுகுல குத்திக்கிட்டு இருந்து பழி வாங்கிட்டு இருந்தாக்கா, அந்த பழிவாங்கல் சம்பவங்கள் இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு வெளியில வெட்ட வெளிச்சமாக வெளில வரும். நீங்க இவங்களால தான் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத பாதிப்பு வெளியில தெரிஞ்சு, அந்த பாதிப்புக்கு தக்க தண்டனையை நீங்கள் பரிசளிப்பீர்கள். அப்படி என்பதை இந்த மாதம் ஊர்ஜிதமாக சொல்லலாம்.